ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன் காசா கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். சரியா, அதனால் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜில் நம்ம வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்ம படிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய காலேஜில் படிக்கணும்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். சரியா, அதில் ரொம்ப முக்கியமான காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோயலா காலேஜ். அப்போ இந்த லோயலா காலேஜில் அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, நமக்கு வந்து அப்ளை பண்ணி முடிச்ச பின்னாடி எப்படி வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படிங்கிற A to Z வீடியோ வந்து இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கூகுள் சர்ச் பாரில் போய் லோயலா காலேஜ்னு சொல்லி போடுங்க. லோயலா காலேஜ்னு சொல்லி போட்டோன்னே அதாவது செகண்ட் டேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா loyalacollege.edu அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு கார்னரில் ஒரு 3 லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 லைன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அட்மிஷன்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்னென்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஸ்பெக்டஸ் அதாவது 2024-25 இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறோம், ஷிஃப்ட் 1க்கு எவ்வளோ, ஷிஃப்ட் 2க்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2 வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரியா, ஏன்னா ஷிஃப்ட் 2 வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து லோயலா காலேஜ் சீட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ஷிஃப்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து எப்போயுமே அதிகமாக இருக்கும். சரியா, அதனால் ஷிஃப்ட் 2 வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா ட்ரை பண்ணலாம். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா ப்ராஸ்பெக்டஸை நல்லா நீங்கள் ரீட் பண்ணுங்க. ஓகே, ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டலுக்குள்ளே நீங்கள் என்ன கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரியா, இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதாவது கம்யூனிகேஷன் ஃப்ரம் தி காலேஜ் வில் பி சென்ட் ஒன்லி டு தி அப்ளிகேட், அதாவது மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்து நான் எந்த கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி கண்டிப்பாக அவசியம். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரியா, அதை நீங்கள் எப்பயுமே ரெடி பண்ணி கையில் வச்சுங்க. ஓகே, டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சரியா, 80 KB இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்றிங்க. குவாலிஃபையிங் மார்க் ஷீட் 10th 11th 12th மார்க் ஷீட் இது எல்லாத்தையும் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குங்க. பேப்டிசம் சர்டிஃபிகேட் யாருக்குன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ரோமன் கத்தோலிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தோலிக், அதாவது நீங்கள் வந்து கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா அந்த பேப்டிசம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா தேவையில்லை. டாக்குமெண்ட் ப்ரூஃப். சரியா, ஸ்பெஷல் கோட்டா ஏதாவது, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டோ இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் வேணும், இல்லாட்டி ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் கோட்டாவில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ மூலியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் அப்ளிகண்ட்னா நீங்கள் என்ன அப்ளிகண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நம்ம இப்போ பண்ண போகிறது புதுசாக நம்ம இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். சரியா, அப்போ கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க இப்படி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதாவது செலக்ட் அப்ளிகேஷன் கேட்டகரி, செலக்ட் அப்ளிகேஷன் கேட்டகரின்னு நம்ம சொல்லும் போது யூஜி அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கணும். சரியா, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நேம், அதாவது உங்களோட நேம் என்ன, 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுபடி கொடுங்க. டேட் ஆஃப் பர்த். சரியா, அதுக்கப்புறம் அப்ளிகேட் மொபைல் நம்பர், பேரண்ட்ஸோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அந்த கேப்சாவை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா இங்கே டைப் பண்ணிவிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம். சரியா, ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப இந்த லாகின் பேஜுக்குள்ளே வரணும். சரியா, அப்போ ஏற்கனவே என்ன பண்ணிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகி உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா உங்கள் மொபைலுக்கு வந்துடும். அந்த அப்ளிகேஷன் யூசர் ஐடி இங்கே போட்டு பாஸ்வேர்டு போட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே போகணும். லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான கோர்ஸ் வந்து என்னென்ன கோர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க. அதுபடி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ், உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடணும். எப்படி வந்து செலெக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் கேட்குறீங்க, இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கேட்குறீங்க, இல்லை பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா
தனித்தனியாக நம்மளோட வெப்சைட் இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. சரியா, ஷிஃப்ட் 1க்கு தனியாக, ஷிஃப்ட் 2க்கு தனியாக, பிஎஸ்சி மேக்ஸ் தனியாக, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தனியாக நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. சரியா, அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டில் உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் என்ன பண்ணலாம், உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா லோயலா காலேஜில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். சரியா, அதனால் தமிழ்நாட்டிலே டாப் காலேஜ் நம்ம படிக்கணும் அப்படின்னா மார்க் வந்து ரொம்ப முக்கியம். நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் பண்ணலாம். சரியா, ஏன்னா அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் 100% பிளேஸ்மெண்ட், அதாவது வித் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கக்கூடிய காலேஜ், மிகப்பெரிய காலேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லோயலா காலேஜ் தான். அதனால் இந்த காலேஜை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.